மரணம் உண்டு, இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய அரசன் இருந்தாலும் அவனுக்கு நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு நம்ம போட்டுட்டு எனக்கு எந்த வியாதியும் அட்டாக் பண்ணாது, நான் உள்ளே இருந்தேன்னா ஒரு 10 மரணம் எப்படி வேணாலும் உங்களுக்கு உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு அந்த மரணம் வந்துதான் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஒரு நாள் எல்லாரும் எங்க போனோம்னா கபருக்குள்ளார போகணுமா இல்லையா? இப்ப நமக்கு வந்து 7 நம்முடைய வாழ்க்கை எத்தனை 7 வாழ்க்கை. என்னென்ன வாழ்க்கைன்னு பார்க்கலாம், சரியா? முதலில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னாடியே படைச்சிட்டான். அல்லாஹ் அதுக்குதான் சொல்றான், நான் கையால் படைச்சேன்னா. எங்கன்னா அல்லாஹ் வந்து ஆலமே அர்வாஹ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த வானத்தில் நமக்கு எல்லாருமே நம்ம முன்னாடியே படைச்சிட்டோம், படைச்சாச்சு. நான் உங்களை பார்த்திருக்கேன், நீங்க என்னெல்லாம் பார்த்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமா தான் இருந்தோம். அந்த ஒரு கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு எலும்பு இருக்குல்ல, அதை இப்படி தடவி அதுக்கு பிறகு நம்மளை எல்லாம் படைச்சிட்டான். அதுதான் நம்ம யாரு பின்னாடினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் நமக்கு தந்தையா இருக்காங்க. நம்ம யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளா வரும், நசல், அவங்களுடைய நசலா வந்துட்டே இருக்கும், சரியா? அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஆலமே அர்வால நம்ம நிக்கிறோம். நின்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்காக ஒரு உலகத்தை படைச்சிருக்கேன், அந்த உலகத்துக்கு நீங்க போங்க. அங்க உங்களுக்காக வந்து தண்ணீர், காற்று எல்லாமே உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு உறவுகள் எல்லாமே இருக்கு, நீங்க அங்க போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம எல்லாருமே சொன்னோமா, என்ன வார்த்தை சொன்னா, யாருன்னா இல்ல இங்கேயே நம்ம சிறப்பா இருக்கோம், நம்ம இந்த உலகத்துக்கு போல அல்ல அப்படின்னு. இல்ல, உங்களுக்காகவே அந்த உலகத்தை படைச்சிருக்க, நீங்க இந்த உலகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்புறான். எப்படி வரும் அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வரும்போது முதல் நம்முடைய வாழ்க்கை ஆலமே அர்வா, அங்கதான் நம்ம படைச்சிட்டோம், முதல் படைச்சாச்சு, சரியா? அதுக்கு பிறகு 2வது நம்முடைய வாழ்க்கை தாயுடைய வயிற்று. தாயுடைய வயிற்றில் 9 மாதங்கள் அந்த வயிற்றுக்குள்ள வாழ்றோம். நம்ம வாழ்றோமா இல்லையா? அந்த வாழ்க்கை வாழ்றோம். அதுக்கு பிறகு உலகத்துடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். 3வது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். 4வது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை வாழ போறோம். அங்க போய் வாழ்ந்துதான் ஆகணும், கபருடைய வாழ்க்கை. அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த லாஸ்ட் வந்து என்னன்னா 5வது வாழ்க்கை என்னன்னா ஆலமே, அத லாஸ்ட் என்னன்னா the last day of judgment, கியாமத், மறுமை. அந்த நாள்ல வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் எந்த வாழ்க்கையை கொடுக்குறா, நம்முடைய நன்மை தீமை வச்சுதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா நரகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு அங்கதான் நியமிச்சது. அப்ப நம்ம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை 3வது ஸ்டேஜ்ல இருக்கோம். எத்தனாவது ஸ்டேஜ்? 3வது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த 3வது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய அந்த 2 வாழ்க்கை இன்னும் சிறப்பாயிடும். அதுதான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை. இப்போ இது எதுக்காக அப்படின்னு